சிறியோர் மீது அன்பு செலுத்தாதவனும் பெரியவர்களை கண்ணியப்படுத்தாதவனும் நன்மையை ஏவாதவனும் தீமையை தடுக்காதவனும் நம்மை பின்பற்றுபவர்களில் உள்ளவன் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். மனைவி, பொருள், பிள்ளைகள், அண்டை வீட்டார் ஆகியோர் சம்பந்தப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதில் ஏற்படுகின்ற தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் அவருடைய தொழுகை, சதகா, நன்மையை ஏவி தீமையை தடுப்பது முதலானவை குற்றப்பரிகாரமாக ஆகிவிடுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த நகரத்தையும் அதில் இருக்கும் நகரவாசிகளையும் சேர்த்து கவிழ்த்து விடும் என்று அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டார். என்னுடைய ரப்பே, இந்த ஊரில் ஒரு நொடி கூட உனக்கு மாறு செய்யாத உன்னுடைய இன்ன அடியாரும் உள்ளாரே என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், நீ அந்த நகரத்தையும் அந்த மனிதரையும் அந்த நகரவாசிகளோடு சேர்த்து புரட்டி விடுவீராக. ஏனென்றால் அந்த நகரவாசிகள் மாறு செய்வதை கொண்டும் மாறு செய்வதை கண்டும் அந்த மனிதருடைய முகத்தின் நிறம் ஒரு வினாடி கூட மாறியதில்லை என்று அல்லாஹு தஆலா கூறினான். இதை ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரொம்ப அற்புதமான முறையில சொன்னாங்க. குடும்பத்துல நடக்கக்கூடிய சின்ன 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 பாவங்களுக்கெல்லாம் ரப்புல் ஆலமீனுடைய தொழுகை, இபாதத்து, இன்னும் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை ஏவுதல், நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல் போன்ற இந்த காரியங்கள் குற்றப்பரிகாரமாக ஆகிவிடுகின்றன. அந்த பாவங்களுக்கெல்லாம் இந்த தொழுகை, இபாதத்தே போதுமானது, தனியாக பாவ மன்னிப்பு தரணுன்ற அவசியம் இல்லை. குடும்பத்துல என்ன தவறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்குல ஏதாவது குறைபாடுகள் செய்தாலோ, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஹக்குல ஏதாவது குறைபாடுகள் செய்தாலோ, அல்லது நம்முடைய உறவுகளுக்கு செய்ய வேண்டிய ஹக்குல, பெரிய ஹக்குல குறைபாடு செய்துட்டா அல்லாஹ்ட்ட பதில் சொல்லி ஆகணும். சின்ன சின்ன விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள், இது போன்ற குற்றங்களுக்கெல்லாம் இந்த நல்லறங்கள் பெரிய அளவுக்குள்ள பரிகாரமாக இருக்கின்றன அப்படின்ற அற்புதமான செய்தியை சொன்னாங்க. இன்னொன்னையும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த ஒரு குறிப்பிட்ட நகரத்தை புரட்ட சொன்னாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனம் தாங்காம கேட்டாங்க, இறைவா, உன்னையே துதித்து வாழக்கூடிய ஒரு நல்லவனும் இருக்கத்தானே செய்யறான், அவனோடு சேர்த்தா புரட்ட சொல்ற, அவனோடு சேர்த்துதான் புரட்டு அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அப்ப காரணம் வினவும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், நடக்கக்கூடிய அக்கிரமங்களை கண்டு அவன் மூஞ்ச கூட சுளிக்கல அப்படின்றான் அல்லாஹ் தஆலா. நிறம் மாறலன்னா என்ன அர்த்தம்? அந்த முகத்தினுடைய பாவங்கள் கூட மாறல. சே, என்ன மனிதர்கள், ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற அந்த ரியாக்ஷன் கூட அவன் இல்லாம இருந்தான். இவன் எங்க போய் பாவத்தை போய் தடுத்தான்? மூஞ்சிலேயே சலனம் இல்லை. செய்த தவறுக்கு மூஞ்சிலேயாவது சலனம் வேணும் இல்லையா? என்ன தம்பி இப்படி பண்ணிட்ட, இபாதத்துன்றது எவ்வளவு முக்கியமான விஷயம், அதை விட்டுட்டியப்பா அப்படின்னு சொல்லி அந்த லேசான கடுமை கூட காட்டல. அப்ப அவன் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அவன் வரைக்கும் மட்டுமே பார்த்துக்கிட்டு அவன் இபாதத்தை மட்டும் பார்த்துக்கிட்டா, அப்ப மற்றவங்களுடைய இபாதத்துக்கு அவன் என்ன பொறுப்புதாரி தானே, பொறுப்பற்ற நிலையில இருந்தான்னு சொன்னா எப்படின்ற அந்த ஒரு கான்செப்டை வச்சுட்டுதான் அல்லாஹ் அவனையும் சேர்த்து புரட்டிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால வாழக்கூடிய காலம் எல்லாம் அட்லீஸ்ட் நாம பெத்த பிள்ளைங்களையாவது நரகத்துல தள்ளிடக்கூடாது. எத்தனை பேர் தொலை வந்திருக்கிறீங்க, கையை இப்படி பிடிச்சு கூட்டு வந்துருக்கு, அவனை நரகவாசி ஆக்கிடாதீங்க. நீங்க பெத்த பிள்ளைக்கு ஒரு சங்கடம்னு சொல்லி உலகத்துல வந்துட்டா என்ன துடிக்கிறோம். இபாதத் என்ன, வணக்கம் என்ன, அது என்ன, இது என்ன, யா அல்லாஹ் என் பிள்ளையை காப்பாத்து, என் பிள்ளையை காப்பாத்துன்னு அந்த பிள்ளையை அக்னிக்கு தாரபாக்குறதுன்றது எவ்வளவு பெரிய மனதுக்கு வருத்தத்தை தரக்கூடிய செய்தி. அதனால யாராக இருந்தாலும் சரி, நீங்க தொழுகிறதோட ஒரு வட்டத்தை போட்டுறாதீங்க. அந்த வட்டத்துக்குள்ள உங்களுடைய குழந்தைகளை கொண்டு வாங்க, ஃபர்ஸ்ட் அவருடைய உங்க மனைவியை கொண்டு வாங்க. உங்களுடைய பெற்றோர்கள் அதுல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாங்கன்னா, உங்க பெற்றோர்கள் அதுல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாங்கன்னா அவங்கள கொண்டு வாங்க. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி எல்லாம் ஆகிரத்திலையும் நல்லா இருக்கணும். உலகத்துல நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நாம மறுமை நாள்ல நிரந்தர உலகத்துல நாம பெத்த பிள்ளைங்க, நம்மை சார்ந்த குடும்ப உறவுகள் கஷ்டப்படுறதை எப்படி ஒரு மனிதனால தாங்க முடியும்? அதனால் பிள்ளைகளை இபாதத்துடைய ஏவுதலின் பேரிலே நீங்க என்ன செய்யுங்க, வளருங்க. அவங்களுக்கு அதுல விஷயத்துல கொஞ்சம் கண்டிஷனை செலுத்தினாலும் பரவாயில்லை, அதுல அல்லாஹ் பரக்கத்தை செய்யலாம். அல்லாஹ் அந்த புனிதமான நன்னாளில் மிகச்சிறந்த பரக்காத்துகளை கொண்டு நம் பிள்ளைகளையும் நம்மையும் என்றும் அவனை துதிபாடக்கூடிய, நினைத்து வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹ்.